ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரம் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவசங்களை பார்ப்போம். பெயர் அன்னபூரணி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில், ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எம்ஏ பிஎட் முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. சொந்தமாக வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 2 கடை வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. உடன் பிறந்தவங்க ஒரு தம்பி மட்டும்தாங்க. அவங்க டாக்டராக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நல்ல ஒரு ரிச் ஃபேமிலியில் தாங்க திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. 2 பேர்த்துக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும், இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணோட அஃபைரில் இருந்ததுனால இவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களும் இப்போ மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் தன்னை போலவே ஒரு டீச்சர் லைனில் இருக்கக்கூடியவராக இருந்தாலும் ஓகே, இல்லை இன்ஜினியரிங் அந்த மாதிரி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிச்சிருந்தால் போதுங்க, ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. பட்டு திருமணமாகி குழந்தை இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு கேட்டதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா சிந்தியா, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில், ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. பிசிஏ முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. சொந்தமாக வீடு இருக்குதுங்க. அது இல்லாமல் நிலமும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறாங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க. ஸோ இவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால இவங்களாம் அவங்க கூடலாம் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க இவங்க பாட்டி கூட தாங்க தங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட போயிட்டதுனால இவங்க தனிமையில் தான் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை மட்டும்தாங்க இருக்குது. ஸோ தன்னையும் தன்னோட குழந்தையும் ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.